ஜேமி ஓவர்டன் 2.0 ரீசெண்ட் ஃபார்மை பார்த்து சிஎஸ்கே ஐபிஎல் 2027 இவரை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஃபஸ்ட்டு யார் இந்த ஜேமி ஓவர்டன் 2.0 என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு? இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு லைக்கையும் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜேமி ஓவர்டன் 2.0 சிஎஸ்கேக்கு செட் ஆவாரா அப்படிங்கிறத பார்ப்போம். ஜேமி ஓவர்டன் 2.0 சிஎஸ்கே ஐபிஎல் 2027க்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டே பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட்டாக ஓவர்டன் மாதிரி ஒரு குவாலிட்டியான பவுலிங் ஆல்ரவுண்டர் இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இன்னொரு ஆல்ரவுண்டர் இருந்தால் சிஎஸ்கே எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் சிஎஸ்கேயோட ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க. அப்புறம் ஓவர்டன் இன்ஜுரி ஆகி ரூல்ட் அவுட் ஆனதுக்கப்புறமா ஐபிஎல் 2020 ஹாஃப் சீசனில் ஃபேன்ஸ்லாம் இதே மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் சொன்னதில் ஒன் ஆஃப் தி டாப் ஆப்ஷனாக இருந்தது ஜேமி ஓவர்டனோட தம்பி கிரேக் ஓவர்டன் தான். இதுக்கு முன்னாடி ஜேமி ஓவர்டன் 2.1 சொன்னது கிரேக் ஓவர்டனை தான். சிஎஸ்கே இவரை கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீசன் மாதிரி அடுத்த சீசனும் சப்போஸ் ஜேமி ஓவர்டன் இன்ஜுரி ரூல்ட் அவுட் ஆனார்னா இவரை கண்டிப்பாக கொண்டு வரான். இல்லைன்னா இப்போ வர 2027 மினி ஆக்ஷனில் கூட இவரை எடுத்துக்கலாம். ஒரு பேக்கப்பாக வச்சுக்கலாம் ஜேமி ஓவர்டனுக்கு. அண்டு சிஎஸ்கேலேருந்து இப்போ ஃப்ளெமிங் வேறு கோச்சிலேருந்து விளையிட்டார். அதுக்கப்புறமா இப்போ புது கோச்சை வேறு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா அதில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ ஒரு ஜாக் ஃபோல்க்ஸ், மேட் ஹென்ரி மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் ஒரு ஸ்லாட்டை வச்சு கிரேக் ஓவர்டனை கூட எடுக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வரப்போகிற மினி ஆக்ஷனில் கிரேக் ஓவர்டனை சிஎஸ்கே எடுப்பாங்களா மாட்டாங்கிறத. அண்டு சிஎஸ்கே இந்த ஆக்ஷனில் யாரை எடுத்தால் நல்லாயிருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.